ரெடியா மாமி? இப்போ வந்து நம்ம கடைன்னு இந்த வண்டியை எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு, அதாவது இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 மொத்தம் 6 வீலராக 10 வீலருங்க. முன்னாடி ஒரு வீலு, பின்னாடி வந்து டபுள் வீலாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நான் செட்டாக சொல்கிறேன். 10 வீலர் என்னடா அது சொல்ல ஆரம்பிக்கும் போதே எங்கேயோ பறந்து போகிறேன். அந்த டோர் வந்து நம்ம இதுவரையும் தள்ளி விட்டுச்சு. சரிங்க, நம்ம அப்படியே இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட உள்ளே வந்து அந்த ஆக்சிலேட்டர், கிளச்சு, பிரேக் விசுவல்லாம் பயங்கரமாக தந்துக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தந்துக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஹேண்ட் பெயினும் வந்து நமக்கு வராதுங்க. ஸ்டேரிங்கோட சென்சிட்டிவ் பார்த்தா BS6 ஸ்டேரிங் தான் நினைக்கிறேன். நம்ம அதனால ஸ்டேரிங்லேயும் பெருசாக தலைவலி வராதுன்னு நினைக்கிறேங்க. சீட்டெல்லாம் நல்லா ஹேண்ட் பிரேக்கும் தந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு கீருக்கு பின்னாடி இந்த பார்த்தீங்களான்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு 3 ரவுண்டாக தந்துக்கிறாங்க. நான் அது பேர் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டரி வச்சுக்கிறாங்க, இன்வெர்டர் பேட்டரி. ஓகே, அதுக்கப்புறம் வண்டியோட பேக் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் இதில் இன்னும் ஏதோ அடிஷ்னல்